Hi students, welcome to Varanda YouTube channel. It's Tilak. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, SSC GDக்கான அந்த மேக்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம்ல. இது வந்து செஷன் 3. ஆல்ரெடி 2 செஷன் போட்டுருக்கோம். எல்லாமே நம்ம சேனல்ல தான் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்க அதை போய் பார்த்துக்கலாம். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க. ஓகே, அதே மாதிரி SSC GDக்கு தொடர்ந்து உங்களுக்கு ரிவிஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் பைலிங்குவலா தான் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா, இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலயுமே இருக்கும். அதனால எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கலாம். ரைட்டா, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போயெல்லாம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரைட், ஓகே. ஸோ எஸ்எஸ்ஜிடிக்கான ரிவிஷன் வீடியோக்குள்ள போக முன்னாடி எஸ்எஸ்சி ரயில்வேஸ்க்கு நம்மளோட வெரண்டா ரேஸ்ல ஆன்லைன் ஆஃப்லைன் ரெசிடென்ஷியல் பேட்ச் எல்லாத்துக்குமே அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ கன்சர்ன் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ டேட்டா கொஸ்டின் போயிடலாம். ராஜேஸ்வர் கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 days, விக்ரம் இன் 6 days, டைகர் இன் 15 days. They all start the work together, but Rajeshwar leaves after 2 days and Vikram leaves 3 days before the work completed. In how many days is the work completed? Okay. So SSGD பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் எங்கேயாவது ஒரு 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதுவும் ப்ரீவியஸில் கேட்டிருந்தது தான். ஸோ இதை எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், பட் ஈஸி தான், ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். கவனிங்க, ராஜேஸ்வர் வந்து 12 நாள். ஓகேவா, ராஜேஸ்வர் வந்து 12 நாள். ரைட்டா, அடுத்து விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா 6 நாள், டைகர் வந்து பாத்தீங்கன்னா 15 days. ஸோ 3 எல்சிஎம் எடுத்தா என்னது 60யா, அப்ப 60ங்கிறது தான் டோட்டல் ஒர்க். அப்ப ராஜேஷ் ஒரு நாளைக்கு 5 ஒர்க் முடிச்சிருப்பாரு, விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா 10 ஒர்க்ஸ் முடிச்சிருப்பாரு, டைகர் வந்து பாத்தீங்கன்னா 4 ஒர்க் முடிச்சிருப்பாரு. ஓகே தானே, ரைட். இப்போ என்ன சொல்றாங்க, they all start the work together but Rajeshwar leaves after 2 days. அப்ப 2 நாள் 3 பேர் சேர்ந்தா பாத்துருக்காங்க. ஸோ 3 பேர் சேர்ந்தா 15 நாள் 19 ஒர்க் முடிஞ்சிடும். 3 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 19 ஒர்க் முடிஞ்சிடும். அப்ப 2 நாள்ல 38 ஒர்க் முடிஞ்சிடும். அப்ப 2 நாள்ல 38 ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க 3 பேர் சேர்ந்து. மொத்தமாவே எவ்வளவு ஒர்க் தான், 60 ஒர்க் தான். அப்ப 60ல 38 போயிட்டா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 22 ஒர்க் இருக்குமா. இப்ப 22 ஒர்க் இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல தான் யார் கிளம்புறா, ராஜேஸ்வர் போயிடுறாரு. அப்ப ராஜேஸ்வர் அவுட். இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, விக்ரம் லீவ்ஸ் 3 days before the work is completed. வேலை முடியறதுக்கு 3 நாள் முன்னாடி விக்ரம் போயிட்டான்னு சொல்றாங்க. அப்ப விக்ரம் எத்தனை நாள் இருந்தான்னு டேட்டா இல்ல, பட் வேலை முடியறதுக்கு 3 நாள் முன்னாடி விக்ரம் போயிட்டான்னு சொல்றாங்கல்ல. அதாவது கிளைமேக்ஸ்க்கு 3 நாள் முன்னாடி விக்ரம் போயிட்டாரு. அப்ப அந்த கடைசி 3 நாள் யார் பார்த்திருப்பா, டைகர் மட்டும் தானே பார்த்திருப்பாரு. கடைசி 3 நாள் டைகர் மட்டும் தானே பார்த்திருப்பாரு, ஏன்னா விக்ரம் இல்ல. வேலை முடியறதுக்கு 3 நாள் முன்னாடி விக்ரம் போயிட்டாரு. அப்ப அந்த 3 நாள் யார் மட்டும் பார்த்திருப்பா, டைகர் மட்டும் பார்த்திருப்பாரு. டைகர் ஆல்ரெடி ஒரு நாளைக்கு 4 ஒர்க் பார்ப்பாரு, அப்ப 3 நாளைக்கு 12 ஒர்க் பார்த்திருப்பாரு. அப்ப விக்ரம் இல்லாம அந்த கடைசி 3 நாள் டைகர் என்ன பண்ணிருக்காரு, 12 ஒர்க் முடிச்சிருக்காரு. ரிமைனிங் எனக்கு 22 தான் இருக்கு. அதுல 12 அவர் தனியாவே பார்த்திருக்காரு. அப்ப மீதி எவ்வளவு இருக்கும், 10 ஒர்க் இருக்கும். மீதி எவ்வளவு ஒர்க் இருக்கு, இப்ப 10 ஒர்க் தான் இருக்கு. நினைப்பு வச்சுக்கோங்க, 2 நாள்ல 38 ஒர்க் முடிச்சாங்க எல்லாரும் சேர்ந்து. 3 நாள்ல டைகர் மட்டும் 12 ஒர்க் முடிச்சிருக்காரு. ஓகேவா, அதனாலதான் மீதி 10 ஒர்க் இருக்கு. ஓகேவா, இந்த மீதி 10 ஒர்க் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த ராஜேஸ்வர் விட்டு போன அந்த 2 பேர் பார்த்தாங்கல்ல, 2 பேர் பார்த்தாங்கல்ல, யார் யாரு, விக்ரம் டைகர் 2 பேரும் சேர்ந்து பார்த்ததுதான் இந்த 10 ஒர்க். ஏன்னா விக்ரம் இல்லாம டைகர் பார்த்த 3 நாள் தானே நான் தனியா போட்டேன். அப்ப இந்த 2 பேர் சேர்றப்ப நமக்கு 14 ஒர்க் முடியும். 2 பேர் சேர்ந்தா ஒரு நாள்லயே 14 ஒர்க் முடிப்பாங்க. ஆனா நமக்கு எவ்வளவு முடிச்சா போதும், 10 ஒர்க் முடிச்சா போதும். அப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து 14 ஒர்க் முடிப்பாங்க சார். ஆனா எனக்கு எவ்வளவு முடிச்சா போதும், 10 முடிச்சா போதும். ஆல்ரெடி 3 days plus 2 days 5 days. அப்போ 5 நாள் முழுசா தேவைப்படும். இது இல்லாம 14ல 10 அவ்வளவு வந்து தேவைப்படும். இதை மட்டும் கேன்சல் பண்ணோம்னா 5 2s are 10, 7 2s are 14. அப்ப 5 5/7 தான் ஆன்சர். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர், 5 5/7. ஓகே, இதான கொஸ்டின் தான், பட் கொஞ்சம் டேட்டாஸ் வந்து நீங்க கரெக்டா எடுக்கணும். எடுத்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். ரைட், ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, a candidate scores 25% marks and failed by 68 marks, while another candidate scores 50% marks, get 42 marks more than the minimum required marks. What is the total marks? Okay, 25% எடுத்தப்ப பாஸை விட 68 மார்க் கம்மியா இருந்திருக்கு, அப்படித்தானே சொல்றாங்க. ஃபெயில்டு பை 68 மார்க்ஸ்னா பாஸ் மார்க்கை விட 68 கம்மி. 25% எடுத்தப்ப 50% எடுத்தப்ப பாஸை விட 42 மார்க் அதிகம். ஏன்னா மினிமம் ரெக்ரூட்மெண்ட்டை விட நான் 42 அதிகமா எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. அப்போ இது இந்த பக்கம் 68 கம்மியா இருக்கும், இது இந்த பக்கம் 42 அதிகமா இருக்கும். இங்க இருந்து இது 68 கம்மி, இங்க இருந்து இது 42 அதிகம். அப்ப இந்த கேப் மட்டும் எவ்வளவு இருக்கும், 68 42 ஆட் பண்ணீங்கன்னா 120. அப்போ நான் இங்க இருந்து இங்க ரீச் பண்ணணும்னா எனக்கு 120 மார்க் தேவைப்படும். பாஸ்ங்கிறது இங்க அது நமக்கு தேவையில்லை. இங்கன்னா 68 கம்மி, இங்கன்னா 42 அதிகம்.
அப்ப இங்க இருந்து இங்க வரணும்னா எனக்கு 120 மார்க் தேவைப்படும். ஓகேவா? அப்ப இங்க இருந்து இங்க வரணும்னா 120 மார்க் தேவைப்படுதுன்னு சொல்றோம். இங்க இருந்து இங்க வரணும்னா எத்தனை % வேணும்? 25% வேணும். ஏன்னா ஆல்ரெடி 25 இருக்கு. இங்க 50 இருக்கு. அப்ப கேப் எவ்வளோ? 25. அப்போ 25% வேல்யூ தான் 120 அப்படின்னா சாரி 110 மாத்தி ஆட் பண்ணிட்டேன் பாருங்க. 68 42 கூட்டினா 110. சாரி 110. ஓகே. நல்ல வேலை 120 வச்சாலும் ஆப்ஷன்ல 480 இல்ல. அதாவது இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்னு பாருங்க. இப்ப 125% 110னா மேக்ஸிமம் மார்க்ஸ் தான் கேக்குறாங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே 100%. அப்ப 110ஓட 4 பெருக்குனா 440. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 440. ஒருவேளை 120 இருந்தா 480ன்னு போட்டிருப்போம். பட் ஆப்ஷன்ல இருக்காது. சோ பிரச்சனை இல்ல. பட் 480 ஆப்ஷன்ல இருந்தா இந்த क्वेश्चन நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஆட் பண்றது தான் கரெக்டா பண்ணிருங்க. ஓகேவா? நான் தான் தப்பா பண்ணிட்டேன். நீங்க அந்த மாதிரி பண்ணிருங்க. அடுத்து A shopkeeper, இது ஈஸி क्वेश्चन, மொக்க क्वेश्चन. A shopkeeper bought an article for rupees 520. At what price should we sell? 10% profit. 520 இருந்து 10% இன்க்ரீஸ் பண்ணா என்ன? அவ்வளவுதான். 500 ரூபாய்க்கு வாங்கி 10% லாபத்துல விக்கிறாங்க. 520ல 10% எவ்வளோ? 52. அப்ப 520ஓட 52 சேர்த்தா 572. செகண்ட் ஆப்ஷன். அப்போ ஒரு क्वेश्चन நல்லா டஃப்பா இருக்கு. ஒரு क्वेश्चन கொஞ்சம் மாடரேட்டா இருக்கு. ஒரு क्वेश्चन ஈஸியா இருக்கு. இந்த மாதிரி தான் ஜிடி இருக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து A shopkeeper has one spherical, ஓகேவா, கோலம் laddu of radius 7 cm with the same material. How many laddus of radius 3.5 cm can be made? அதாவது ஒரு ஸ்பியர் இருக்கு, அதோட ரேடியஸ் 7 cm. இன்னொன்னு 3.5 cm ரேடியஸ் உள்ள ஸ்பியரை வச்சு எத்தனை அதை மேட்ச் பண்ண முடியுங்கிற மாதிரி தான் கேள்வி. ரைட்டா? ஸோ ஈஸி தான். இப்போ இந்த ஸ்பியரோட வால்யூம் வந்து 4/3 πr3. இது வந்து ரேடியஸ் வந்து 7 cm இருக்கிறது. இந்த ரேடியஸ் 3.5 cm இருக்குல்ல, இதுக்கான வால்யூமும் 4/3 πr3 தான். அப்போ இது எத்தனை சேர்த்தா இது வரும் அதான் கேள்வி. இத எத்தனைய சேர்த்தா இது வரும் அதான் கேள்வி. இப்போ என்னன்னா 4/3 கேன்சல் ஆயிரும், π கேன்சல் ஆயிரும். ஏன்னா ரெண்டுக்குமே வேல்யூ சேம் 4/3 π அப்படிங்கிறப்ப. ரேடியஸ் 7 வச்சீங்கன்னா 7 கியூப்னு பாக்குறப்ப 7 × 7 × 7. இங்க 3.5 அப்படின்னு வச்சீங்கன்னா 3.5 × 3.5 × 3.5. ஓகேவா? So 1 times 2 times 1 times 2 times 1 times 2 times 2 2s are 4 4 2s are 8. அப்ப இதுவும் என்ன ரேஷியோல இருக்குன்னா எனக்கு 8:1 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு சால்வ் பண்ணி பாக்குறப்ப. அப்ப இது வந்து 8 சேர்த்தா இது கிடைச்சிரும். இது 8 சேர்த்தா இது கிடைச்சிரும். அதான் கேட்டாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் 8. இது 8 சேர்த்தா அது வந்துரும். சோ வால்யூம் வச்சு நீங்க இத சால்வ் பண்ணிக்கலாம். ரைட்டா? சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து A customer could not decide between a discount of 40% or two successive discount of 25%, 15%. What is the difference between both the discounts? இப்ப 40% டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் 25% கொடுத்துட்டு அப்புறம் 5% டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் என்ன டிஃபரன்ஸ் அதான் கேள்வி. ஓகே, முதல்ல 40% டிஸ்கவுண்ட் கொடுத்தா எனக்கு 16 கிடைச்சிருக்கும். பட் இங்க டிஸ்கவுண்ட் வந்து 40%. ரைட்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் 25% கொடுத்தா 75 மாறி இருக்கும். ஆமா தானே? இங்க இருந்து நான் 5% கொடுக்கணும். அந்த கேஸ்ல இங்க இருந்து 5% கொடுக்கணும். 75ல 10% எவ்வளவு? 7.5. 5% எவ்வளவு? 7.5ல half. சோ 7.5ல halfனா 3.75 நினைக்கிறேன். ஓகேவா? ஆமா 3.75 தான். 5 12 மீதி 1 11.25. சோ அப்ப இங்க இருந்து நான் ஒரு 11.25 டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். இங்க வேல்யூ என்ன வருதுங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். இங்க இருந்து 5%ன்றப்ப 11.25. இந்த ரெண்டை மட்டும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 36.25 வருது. அப்ப இந்த கேஸ்ல ஓவராலா எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம்னா 36.25% கொடுத்துருக்கோம். இங்க 40% கொடுத்துருக்கோம். அப்ப அந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னங்கிறதா கொஸ்டின். சோ டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. 3.75ங்கிறது வந்திருக்கும். சோ லாஸ்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் 3.75% இஸ் தி ஆன்சர். ரைட் தானே? சோ அடுத்து பாருங்க. ரச்சின் டிராவல்ஸ் a distance of 60 km per hour for 2 hours. அடுத்து 80 km at 40 km per hour. இதுல முக்கியமான விஷயம், இது ஸ்பீடு, இது டைம், இது டிஸ்டன்ஸ், இது ஸ்பீடு. ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஸ்பீடு. முதல்ல ஆவரேஜ் ஸ்பீடுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. கரெக்ட் தானே? அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ்னு பாக்குறப்ப ஒரு இடத்துல எனக்கு 80ங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு. இங்க டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. இந்த கேஸ்ல டிஸ்டன்ஸ் கொடுக்கல. டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? ஸ்பீடு டைமா? அப்ப 2 × 60 என்ன? 120யா? ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட். இப்போ இங்க டைம் 2 hours இருக்கு, இங்க டைம் 2 hours இருக்கு. அங்க டைம் இருக்கா? இல்ல.
அங்க டைம் எப்படி கண்டுபிடிப்போம்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்ப 80/40 என்ன? 2. அவ்வளவுதான். அப்ப 120 + 80ங்கிறது 200. 2 + 2ன்றது 4. 200 4 ஆல் அடிச்சா 50யா? So fourth option 50 is the answer. 50 is the answer. 50 is the answer. Fourth option. Right? Next கவனிங்க. A dishonest shopkeeper promises to sell his goods at cost price. இது ஆல்ரெடி கேட்ட மாடல் ஜிடிலே இதே மாதிரி நடத்திருந்தோம். அதே மாடல் நம்பர் மட்டும் மாத்திருக்காங்க பாத்தீங்களா? ஓகே. However, he uses a weight that actually weighs 26%. ஓகே. அதாவது அதே விலைக்கு நியாயமா விற்கிறாராம். ஆனா 26% கம்மியா கொடுப்பாராம் வெயிட்ல. அப்ப என்னங்கிறது கேக்குறாங்க. இப்போ வந்து 100 பொருள் 100 ரூபாய். ஓகேவா? 100 பொருள் 100 ரூபாய் இல்ல 100 வெயிட் 100 வெயிட் இருக்கிறது 100 ரூபாய். அவன் என்ன பண்றான்? 26% கம்மியா கொடுக்குறானா. அப்ப 100ல 26% போனா 74. அப்ப 74 கொடுத்துட்டு 100 ரூபாய் வாங்கிக்கிறான். அவன் அதை தான் ஏமாத்துறான்னு சொல்றாங்க. 26% கம்மி பண்றான்னா 74 கொடுத்து 100 ரூபாய் வாங்கிக்கிறான். அப்ப அந்த 74 அவன் எவ்வளவுக்கு வாங்கியிருப்பான்? 74 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். அப்ப 74 ரூபாய்க்கு வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு விற்கிறான். அப்ப ப்ராஃபிட் தான். எவ்வளவு ப்ராஃபிட்? மைனஸ் பண்ணா 26. அப்ப 26/74 into 100. ஏன்னா 74 தானே காஸ்ட் பிரைஸ். ஓகே. ஸோ 13 டைம்ஸ் 37 டைம்ஸ் 1300/37. இதுக்கு ஆல்ரெடி ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தேன். 7 49 49 0 49 தான். 9ல முடியல, அங்க 1300 0ல முடிஞ்சிருக்கு. 4 28 25 33ல முடியுது. 5 35 5 40 0ல முடியுது. 6 42 48 8ல முடியுது. நமக்கு 0ல முடிஞ்சிருக்கணும். ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப தேர்ட் ஆப்ஷன் 35/37%. அதான் ஆன்சர். 7th தேர்ட் ஆப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் கவனிங்க. 672க்கும் 7056க்கும் எல்சிஎம். ஓகேவா? 672க்கும் 7056க்கும் எல்சிஎம். ஓகே. சரி, கண்டுபிடிப்போமா? ஓகே. ஸோ 672க்கும் 7056க்கும் எல்சிஎம் 12ல போலாம். 5 12 60 மீதி 7 6 12 72. இதை 12 அடிச்சிங்கன்னா 5 12s are 60 10 வந்திருக்கும். 8 12s are 96 திரும்ப 8 12s are 96. ஸோ இருங்க 5 12 60 மீதி 10 588. திரும்ப என்ன பண்ணலாம்? 4ஆல அடிப்போம். 14 இதை 4ஆல் அடிச்சிங்கன்னா 14 56 மீதி 2 7 14 147. 7ஆல போட்டிங்கன்னா 221. இதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண ஆன்சர். லாஸ்ட் டிஜிட்லாம் எப்படி இருக்கு? சரி, ஓகே. ஓரன் 2 ஈரல் 14 நன்னாங்க 16 2 12. 2ல முடியணும். ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. இல்லைனா மல்டிபிள் பண்ணி பாருங்க. 14112 வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? 14112 ஆன்சரு. இதை தாண்டி எல்சிஎம்கான டெக்னிக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்சிஎம் அப்படிங்கிறது ஒன்று இந்த 2 நம்பர்ல பெரிய நம்பரா இருக்கும். அப்படி இல்லைன்னா பெரிய நம்பரோட மல்டிபிளா தான் இருக்கும். அப்ப 7056 மல்டிபிள் இருக்கிறது தான் 14112. அதை யோசிக்கலாம். ஆனா எல்லாமே அதோட மல்டிபிள் தான் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இது பெருசா டைம் ஆகாதுல, அடிச்சு போட்டலாம். ரைட்டா? 14112 ஆன்சரு. அடுத்து நிதின் வந்து 1617 வச்சிருக்காரு. இதே மாடல் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, நம்மளும் நடத்திருந்தோம். ஸோ அதே மாடல் தான். 1617 ரூபா இருக்கு. பிரவீனுக்கும் ரிஷிக்கும் பிரிச்சு கொடுக்குறாரு. 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணிக்கோங்கன்றாரு. ஆனா பிரவீனுக்கும் ரிஷிக்கும் கிடைச்ச அமௌண்ட் இருக்குல்ல, அது 17 18 வருஷத்துக்கு அப்புறம் சேமா இருக்கான். சேம்னு சொல்லிருக்காங்க பாருங்க. 17 18 வருஷத்துக்கு அப்புறம் சேமா இருக்கான். How much did நிதின் give to பிரவீன்? ஓகே. இப்போ பிரவீனுக்கு 17 வருஷம் அப்புறமா கிடைச்ச அமௌண்ட்டும் ரிஷிக்கு 18 வருஷம் அப்புறமா கிடைச்ச அமௌண்ட்டும் சேம்ன்றாங்க. அப்ப இவருக்கு 17 வருஷம், இவருக்கு 18 வருஷம். இவரை விட இவர் ஒரு வருஷம் அதிகமா எடுத்துக்கிறாரு. ஒரு வருஷம் அதிகமா எடுத்துக்கிறாருன்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? 10%. ஸோ 10%னா ஃபிராக்ஷன் வேல்யூ 1/10. 1/10. அப்போ இவருக்கு இன்ட்ரெஸ்ட் 10 போச்சுன்னா இவருக்கு இன்ட்ரெஸ்ட் 11 போயிருக்கும். ஏன்னா ஒரு வருஷம் அதிகமா எடுத்துக்கிறாருல. இவருக்கு 10 போயிருந்தா அவருக்கு 11 போயிருக்கும். இவ்வளவுதான். ஆனா இவருக்கு 10 இன்ட்ரெஸ்டும் இவருக்கு 11 இன்ட்ரெஸ்டும் வர்றப்ப இவருக்கு அமௌண்ட் அதிகமா தானே வந்திருக்கணும். ரிஷிக்கு 10 இன்ட்ரெஸ்ட் 11 இன்ட்ரெஸ்ட் இவருக்கு அதிகமா தானே வந்திருக்கணும். ஆனா சேமா வருது. அப்போ பிரிச்சு கொடுத்தது எப்படி இருந்திருக்கும்னா 11:10 இருந்திருக்கும். பிரிச்சு கொடுத்தது 11:10. இன்ட்ரெஸ்ட் 10 11. அதனால தான் அமௌண்ட் சேமா வந்திருக்கு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ 11 10. அப்ப டோட்டலா 21 பார்ட்ஸ். ஸோ 21 பார்ட்ஸோட வேல்யூ தான் 1617 அப்படிங்கிறது. ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்க?
நிதின் வந்து பிரவீனுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க கேள்வி. பிரவீன் வந்து 11 பார்ட்ஸ். இதை சால்வ் பண்ண ஆன்சர் பாக்ஸ் மெத்தட்ல 21 அடிச்சிங்கன்னா 77 வரும். ஸோ 77 into 11 is the answer. 847. 847 is the answer. Fourth option. 9th கொஸ்டினுக்கு fourth option 847 is the answer. ஓகே. அடுத்து 2 trains are moving in opposite direction at speeds of 60 km per hour and 110 km per hour. Length of one train is 360 meter. Time taken by them to cross each other is 21 seconds. Length of other train. ஓகே ரைட்டு. இப்போ இது வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு உங்களுக்கு தெரியும். ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் தான். ஆப்போசிட் ஆக்ஷன் ஸ்பீட் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 60 110 ஆட் பண்ணால் 170. ஸோ 170ங்கிறது ஸ்பீடு. பட் டைம் எதில் இருக்கு? டைம் எதில் பாருக்கு? செகண்ட்ஸில் இருக்கா? ஆமாம். அப்போ இதை மீட்டர் பர் செகண்டாக மாற்றிக்குவோம். இன்டூ 5/18. டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 21 செகண்ட்ஸ். ஓகே. டிஸ்டன்ஸ் ஒருத்தரோட இருக்கு. ஒரு ட்ரெயின் வந்து 360 மீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னொருத்தவர் தான் தேவைப்படுது எக்ஸ்னு வச்சுக்கோம். இதை சால்வ் பண்ண ஆன்சரு 6 3 18 7 3 21. 32 85 2 170. எல்லாத்தையும் பெருக்கணும். 85 5 பெருக்கினா 425. 425 கரெக்ட். ஸோ 425ஐயும் 7ஐயும் பெருக்கி 3ஆல் டிவைட் பண்ணி இதை மல்டிபிள் பண்ணிடுவோம். 5 7s are 35 ரிமைனிங் 3. 2 7s are 14 17 ரிமைனிங் 1. 4 7s are 28 29/3. சால்வ் பண்ணா 9 3s are 27 9 3s are 27 1 3s are 3.66 அப்படின்னு போகும். அப்போ மொத்தமா எனக்கு 991.66 அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ். ஒரு ட்ரெயினே 360 வச்சிருக்கு அப்படின்னா இன்னொரு ட்ரெயின் எவ்வளவு வச்சிருக்கும்? ஸோ 136. அப்போ 631.66. செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். அதுதான் அதில் போட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் கிடைக்கும். டோட்டல் டிஸ்டன்ஸ் ஒருத்தர் 360 வச்சிருக்காரு, மைனஸ் பண்ண ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கவனிங்க. The price of petrol increases by 60%. By what percent should its consumption be reduced such that the expenditure on it increases by 12% only? ஓகே. ஸோ ப்ரைஸ் வந்து நார்மலா 100 இருக்கு. அவனும் 100 ரூபா கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஓகேவா? 100 லிட்டர் இருக்கு, 100 ரூபா கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ பெட்ரோல் வந்து எவ்வளோ % அதிகமாகுது? 60% அதிகமாகுது. அப்போ 60% அது 160 ரூபாயா மாறிடும். ஓகே. ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவனோட எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து 12% தான் இன்க்ரீஸ் பண்றான். அப்போ அவன் வந்து 112 ரூபா தான் வாங்க போறான். 160 ரூபா பெட்ரோலை வாங்கல, 112 ரூபா கொடுத்து எவ்வளவு வாங்க முடியுமோ அதை மட்டும் வாங்குறான். அப்ப எவ்வளவு கம்மியா வாங்குறான்? 100 ரூபா இருந்தப்ப 100 ரூபாயும் வாங்கினால. ஆனா 160 ரூபா இப்ப ஆயிடுச்சு. அப்ப 160 வாங்கணும்ல, வாங்காம 112 ரூபா மட்டும் வாங்குறான். அப்ப எவ்வளவு கம்மியா வாங்குறான்? 48 ரூபா கம்மியா வாங்குறானா? அப்ப 160ல 48ங்கிறது எத்தனை பர்சன்ட்? எத்தனை பர்சன்ட்? 30%. ஏன்னா 16ங்கிறது 10%, இப்ப 48ங்கிறது 30%. ஸோ தேர்ட் ஆப்ஷன் 30% இஸ் த ஆன்சர். ஓகே. ஸோ இன்னைக்கு செஷனுக்கான லாஸ்ட் கொஸ்டின். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 48 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ் இஸ் 22 இயர்ஸ். அப்ப 48 பேரோட டோட்டல் ஏஜ் என்னவா இருந்திருக்கும்? 48 into 22. இதுக்கு ஒரு ஆன்சர் வரும், வெயிட் பண்ணுங்க. ஏஜ் ஆஃப் த டீச்சர் இஸ் இன்க்ளூடட். அப்ப மொத்தமா 23 பேர் ஆயிடுவாங்க. சாரி 49 பேர் ஆயிடுவாங்க. சாரி 48 பேர் இருக்காங்க. டீச்சர்ஸ் இருந்தா 49 பேர்ல, அப்ப 49 பேர் ஆயிடுவாங்க. ஓகே, 49 பேர் ஆயிடுறாங்க. ஆவரேஜ் 23 மாறிடுமா? ஆவரேஜ் 23 மாறிடுமா? அப்ப டீச்சர் வந்தோன்னே 49 பேருக்கான ஆவரேஜ் 23. அப்ப இவங்களோட டோட்டல் என்ன வந்திருக்கும்? இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணா டீச்சரோட ஏஜ் கிடைச்சிடும். இது வந்து ஒரு ப்ரொசீஜரான மெத்தடு. இதுல போடுங்க, ஆன்சர் வரும், பிரச்சனை இல்லை. பட் நான் இப்படி சால்வ் பண்ண போறதுல வேற ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன், கவனிங்க. என்னன்னா 48 பேர் இருந்தப்ப ஆவரேஜ் 22 இருந்தது. ஓகேவா? இப்ப டீச்சர் உள்ள வந்தோன்னா எத்தனை பேர் ஆயிடுறாங்க? 49 பேர் ஆகுறாங்களா? ஆவரேஜ் எவ்வளவு அதிகமா இருக்கு? 1 அதிகமா இருக்கு. ஆவரேஜ் என்ன இருக்கு? 1 அதிகமா இருக்கு. ஆவரேஜ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் என்ன விஷயம் நடக்குதோ அதுதான் ஆவரேஜ். அப்போ 49 பேருக்குமே 1 அதிகமாகுது. எப்படி? 49 பேருக்குமே 1 அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்ப 49 பேருக்கு 1 அதிகமானா மொத்தமா எவ்வளவு அதிகமாகும்? 49 அதிகமாகுமா? பழைய ஆவரேஜ் எவ்வளோ? 22 பிளஸ் 49 பண்ணீங்கன்னா 71. ஒரே ஸ்டெப், ஆன்சர் 71. நீங்க இதை மைனஸ் இதுல இருந்து மைனஸ் பண்ணி பாருங்க, 71 தான் வரும். இந்த மாடலுக்கு எல்லாத்துக்கும் நீங்க இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் உள்ள வந்துட்டா 49 பேர்ப்பா, 49 பேருக்கு 1 49 அதிகமாகும். 22 கூட்டுங்க 71. ரைட்டா? இல்ல இப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்த ஒரு 12 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆல்ரெடி 2 செஷன் போட்டுருக்கோம், அதையும் பார்த்துருங்க. இனிமேட்டுக்கும் டெய்லி உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸஸ் வரும். ஓகே. ஸோ தொடர்ந்து பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.